உண்டாகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களோட தாகத்தோட அவங்க ஒரு வேலை கனெக்ட் ஆகலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவரே, தாகமுள்ளவனுக்கு நீங்க அப்படியே திருப்தி செய்கிற தேவன் ஆண்டவரே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தரும் ஆண்டவரே வெறுமையா திரும்ப போறது கிடையாதுன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். இப்ப கூட ஆண்டவரே, புதுசா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆண்டவரே, எத்தனை கேள்விகள் இருந்தாலும், எந்த கேள்விக்கும் ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மனுஷங்க சொல்லலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு கேள்வியும் ஆண்டவரே, நீங்க அவங்க நிலைக்கு இறங்கி, அவர்கள எத அப்படி கேட்க வைக்குது? எதுனால அந்த கேள்வி வந்ததுன்னு ஆழத்தை யோசித்து, அவர்களுக்கு கவுன்சில் கொடுத்து அந்த கேள்விய ரிசால்வ் பண்றவர் ஆண்டவரே. அதை தீர்த்து வைக்கிறவர். எங்களுக்குள்ள இருக்கிற அறியாமையின் இருளை அகற்றுகிறவர். அது எந்த அளவுக்கும் நீங்க எங்களுக்காக குனிந்து காரியங்களை செய்கிறவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி. அதே மாரி ஒரு வேளை அந்த மாரி கேள்விகளோட அப்படியெல்லாம் யாராவது ஜாயின் பண்ணுவாங்களான்னா, அவர்களுக்கான நற்செய்தியை நாங்கள் பேசுகிறோம். என் தேவனுடைய சமூகத்தில் சகலத்திற்கும் பதில் உண்டு அப்படிங்கிற நல்ல செய்தியை நாங்கள் பேசுகிறோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிரசன்னத்துல இருப்பது எவ்ளோ இன்பமானதுன்னு உணர்ந்தவர்களா கனெக்ட் ஆயிருக்கிறோம். வி நோ இட் லார்ட். டுகெதர் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு கூடுகையில வரும்போது, அதுல இருக்கிற பலன் பயங்கரமானது அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப கூட ஏசப்பா, எங்கள ஒவ்வொருவருக்குள்ளயும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற பலன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படியே ஷேர் பண்ணப்படுகிறது. அதற்காக உமக்கு நன்றி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறவர் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஒருவேளை யாராவது யோசிக்கலாம், காலையில இருக்கிற மாரி ஈவினிங் இருக்க மாட்டேங்குது. ஈவினிங் இருக்கிற மாரி மதியம் இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஒரு வந்து வந்து போகுது. ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்குது மனநிலை. அப்படி யாராவது யோசிக்கிறீங்க, அதுக்காக குற்ற மனசாட்சி ஆகுறீங்கன்னா, அ ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற விஷயம், நீங்க கில்ட்டி ஆக வேண்டியது கிடையாது. ம். பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமான ஆவியானவர். நம்ம அவருடைய ஆளுகைக்கு அப்படியே விட்டு கொடுக்க அவரைப் போலவே நம்ம மாறிடுவோம். அ காலையிலயும் அப்படியே இருப்போம், ஈவினிங்கும் அப்படியே இருப்போம், மதியமும் அப்படியே இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூழ்நிலைகள் ஏதோ ஒண்ணு நம்மள ஹிண்டர் பண்ணவும், டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் நம்ம இடம் குடுக்குறோம்னு அர்த்தம். சோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஓகே, இந்த விஷயத்துல இப்போ இங்க நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுற. சோ தட் யூ ஆர் ஃபீலிங் டவுன் அப்படின்னு நமக்கு நீங்க ஏன் ஏசப்பா எனக்கு அப்படி ஆகுது அப்படின்னு நீங்க கேட்க போனீங்கன்னா, he will really really help you. எல்லா நேரத்திலயும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நமக்குள்ள அப்படி ரெடியா இருக்கிறார். ஜஸ்ட் ஆஸ்க் him for help. ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயம் சில்லி கொஸ்டின்னு ஒண்ணு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒண்ணு விஷயமா? அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். மனிதர்கள் தான் பேசுவாங்க. ஏன்னா, அவங்க மூள அறிவ வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தெரியுங்கிறதுனால எதிர்ல உள்ளவங்களுடைய சிம்பிள் கேள்விகளா அவங்களுக்கு தோணலாம். சில்லி கொஸ்டின்ஸா தோணலாம். ஆனா, அது நம்மளோட லிமிட்டேஷன்ஸ். நமக்கே கூட சில பேர் ஏதாவது சின்ன கேள்வி கேட்டா நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு தோணலாம். ஏன்னா நீங்க வ ப அத விட பெரிய விஷயங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். பட் ஆண்டவர் எப்படி பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் மங்கி எறிகிற திரியை அணையாதவர் அப்படின்னு இருக்கு இல்ல வசனத்துல. ஸோ எல்லாருக்குள்ளயும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற எல்லா ஸ்பெசிபிக் நீடையும் பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறவர். ஸோ யூ கேன் பி கம்ஃபர்டபிள் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நம்ப ஃப்ரீயா இருக்கிறவண்ணமா இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்துல தான். இங்கேயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டா வேற எங்க தான் போறது? அ யோசிச்சு பாருங்க. ஏன் ஏசப்பா ஐ நோ, நான் நம்புறேன் ஏசப்பா. என்னுடைய ஒவ்வொரு கேள்வியும் நீங்க பதில் தர்றீங்க. என்னுடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளையும் நீங்க அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதை எனக்கு ஹீல் பண்றீங்க. என்னுடைய எல்லாவற்றையும் நீங்க புரிந்து கொள்ளுறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க் யூ ஜீசஸ். என்ன அட்டெண்ட் பண்றீங்க ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த பீஸ நாங்க ரிலீஸ் பண்றோம். அவங்கள மீறி அந்த பீஸ் ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பீஸ் அப்படி நதியை போல. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம். எஸ், எஸ், லெட் த பீஸ் ஓவர் ரூல். அப்படியே ஆளுகை செய்வதாக, இருதயத்தையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்வதாக அப்படின்னு சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம்.
உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து என்னை ஆளுகை செய்யும். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்கள் சிந்தையில, எங்க சோல்ல எங்களுக்கு சூஸ் பண்ற திறனை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு எமோஷன்ஸை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அது எல்லாத்தையும் ஆண்டவரே ஆளுகை செய்ய நாங்க அம்மா அழைக்கிறோம். எங்கள் ஆவியில இருக்கிற ஆவியானவரை எங்கள் ஆத்மாவுக்குள்ள நாங்கள் அப்படியே இன்வைட் பண்றோம். ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உங்க வழி எங்க வாழ்க்கையில அப்படியே நடப்பதாக. டேக் யோர் ஓன் வே லார்ட். நாங்க விட்டு கொடுக்குறோம் சொல்லுங்க. சில பேருக்கு நீங்க சரீரத்திலேயே உணர ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டோட பிரசன்ஸ் உங்களை நிரப்புகிறது, ஆண்டோட வல்லமை உங்களை தொடுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதரா மஷாக்கர தலமா ஹசதர பேரர மோஷதரமா ஓரா மஷாக்கரே திரை மேஹதர மாக்கர பேஷதரபு. Holy Spirit, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்ப கூட உங்க ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்க அக்னாலேஜ் பண்றோம். நாங்க ஏதாவது ஒரு ஏரியால ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னா அந்த ஏரியால பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னு அர்த்தம். இல்ல பெற்றுக்கொள்ள தெரியாமல் இருக்கிறோம்னு அர்த்தம் ஆண்டவரே. அப்பா இப்ப இந்த இடத்த நாங்க அப்படியே அக்னாலேஜ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்கு நீங்க இது சொல்லித்தாங்க, இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண கற்றுத்தாங்க, எனக்கு எதை பேசணும்னு சொல்லித்தாங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எதை பேசணும் எதை சொல்லணும் நீங்க கவலைப்படாதீங்க, அந்த நேரத்தில் அருளப்படும். அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் பேச வேண்டிய இடத்துல தைரியமாய், நிதானமாய், ஞானமாய் பேசுகிற கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க எனக்கு கொடுக்கறதுக்காக நன்றி. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த ஞானத்தை நீங்க அப்படியே ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. பா கல்வி மானின் நாவு அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கிறது. அது ஆண்டவரே அதை படித்து பட்டதாரி ஆனதுனால மட்டும் இல்ல, தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற ஞானம் ஆண்டவர் ஒருத்தங்களை நிரப்பும் போது உலக படிப்பு அறிவு கொடுக்க முடியாத நாலேஜ் விஸ்டத்தை காட்டிலும் தேவ ஞானத்துல அவங்க பேசும்போது கல்விமான்கள் எல்லாம் கூட அமைதியாய் கேட்கிற மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் ஏசப்பா. ஒருவேளை படிப்பறிவு கம்மியா இருக்கு, ஆங்கில புலமை இல்லை, எனக்கு ஒரு இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அனாயிண்டிங்ல எவ்வளவு பெற்றிருந்தோம் அவங்க ஃப்ளோ ஆக முடியாம இருக்கிறாங்களான்னா, அவங்களால மூவ் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு ஏசப்பா ஐ ஸ்பீக் போல்ட்னஸ், டிவைன் போல்ட்னஸ் நான் பேசுகிறேன். தேவ ஞானத்தை விட இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவமாக்கும்படி உலகத்துல என்ன பண்ணார் ஆண்டவர்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இஃப் யூ திங்க் ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எதை குறித்து எனக்கு தெரியல, நாலேஜ் இல்ல, எல்லாம் என்னென்னமோ பேசுறாங்க, யூனோ அனாயிண்டிங் கவுண்ட்ஸ். அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஞானம். நீங்க அபிஷேகத்துல நிரம்பி தேவ ஞானத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் பேசும்போது கல்விமான்களுக்கே நீங்க ஆலோசனை கொடுப்பீங்க. அதை அவங்க செய்யும் போது விடுதலை ஆவாங்க. ஏன்? ஒருவேளை வீட்டுல நீங்க தான் லீஸ்டா படிச்சிருக்கிறீங்க, அதனால உங்க ஆலோசனை யாரும் கேட்க மாட்றாங்க, நீங்க எதனா சொன்னா அதை நம்ப மாட்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விளங்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நிறைய நேரத்துல தப்பு பண்ணி பண்ணி அப்படியே திரும்ப திரும்ப கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்கும். ஆனா அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்து அந்த ஆலோசனை எடுக்காதது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபெயிலியர் சைக்கிள்ல உழல்றத பார்த்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க குழந்தைங்க. இப்ப ஆண்டவருக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டு கொடுங்க. ஏசப்பா
ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ். எனக்கு அந்த டிவைன் போல்ட்னஸ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதனால நிதானமாய் விவேகியை போல ஞானமாய் காரியங்களை, ஆலோசனைகளை சொல்லுகிற கிருபைகளை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதனால நான் தைரியமாய் பேசுவேன். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. என்ன நீங்க நடத்துறீங்க. அந்த தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஏசப்பா. நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் சுவாமி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதரமா ஷாதலா கரபேதரமா உஷதலே ஹரதரமா ஔரா மாஷா கராதலா ஹாசித்தீர். உங்க நாவ ஆண்டவர் தொடுகிறார். உங்க நாவ தொடுறாங்க. தாட பகுதியில எல்லாம் அப்படி ஒரு ஃபயர் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. யாரெல்லாம் இந்த ஏரியால பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அம்மா எனக்கு பேச முடியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு விளக்கம் சொல்ல முடியல, அப்படிலாம் நீங்க ஒரு வேலை இஃப் யூ ஃபீலிங் லெஸ், அப்படியே உங்களை ஆண்டவர் தொடுறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீகரா மஷாதா லாமா கரவே ஓரா மஷாதா லஹாரதா லேரதிரே மே கர பௌஷதரபா. படிக்கிற பிள்ளைங்க யாராவது இருப்பீங்களானா, இஃப் யூ ஹேவ் ஸ்டேஜ் ஃபியர், ஒரு ப்ரெசன்டேஷன்னா 4 பேர் முன்னாடி பேசுறதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படி கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார். He is in you, he is with you. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க பிள்ளைகள் எல்லாம் தொடுறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதரா மாஷதலா ஓரா மகர வேதர மௌஷத ரேஹதலா மாக்கரபே ஓரா மாஷதலா ஹரதலா மாக்கர வேதர மௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, வசனத்துல இருக்கு, மாம்சத்தோட போராட முடியல அப்படி சொல்லிட்டாராம். ஆண்டவரே சொல்லிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பீப்புள் ஹூ லீன் ஆன் தியர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தெரிஞ்சது, நான் என்னால முடியும். தான் சொந்த ஈகோவை நம்புறவங்க, தான் பலத்தை நம்புறவங்க, தன்னுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்களோட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே சொன்னார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்ல நமக்கு கொடுத்தது நிமித்தம் அந்த மாதிரி பீப்புளை கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஏன் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நமக்கு அந்த மாதிரியான அத்தாரிட்டி, அபிஷேகத்தில் நாம் நிரம்பி இருக்கிறோம், பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார்னா எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்துகிற ஒரு வல்லமை நமக்கு இருக்கிறது. எதிரில உள்ளவங்க வெறும் மூளை அறிவை கொண்டு, தன் சொந்த ஈகோவை கொண்டு தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸோ ஒரு ஒய்யோ அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்க மாறியே ஆகணும்னா யூ கேன் ரியலி அதனால அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன், சிறைப்படுத்துகிறேன். நல்ல ஞானமான எண்ணங்கள் ஞானம் விளங்கட்டும், நல்ல ஆவியானோட சத்தம் கேட்கட்டும், ரைட் கவுன்சில ரிசீவ் பண்ணிக்கிற, மெய்யை நம்புகிற, சத்தியத்தை நம்புகிற இருதயத்தை நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்படி பேசலாம். அப்படி முடியும். நம்ம அப்படி பேச முடியும். வெளிச்சத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணதில்லன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எனக்குமே தெரியாது. ஐயோ இப்படி இருக்காங்களே, ஐயோ இப்படி இருக்காங்களே, எப்பதான் இவங்க எல்லாம் மாறுவாங்க. சில பேர் அந்த மைண்ட் இந்த லோகோஸ் மண்டை, படிச்சு படிச்சு உள்ள மூளை, இல்ல அனுபவ அறிவு, தான் வளர்ந்த விதம், தான் இது அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. புதுசா ஏதாவது சொல்ல வந்தா உள்ளேயே ஏத்துக்க முடியாத நிலையில இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் ஏத்துக்கொள்ளுகிற வைக்கிறவர் ஆவியானவர் தான். ஏன் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல பேசினா புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல உங்க மூலமா பேசுவார். இல்ல யார் மூலமாவும் பேசுவார். யூ ஜஸ்ட் சரண்டர் தியர் தாட்ஸ். அப்படியே அவங்க எண்ணங்களை என்ன பண்ணுங்க. ம் ஏன் இத இத எப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னா, இது வந்து மைண்ட் கேப்சரிங் கிடையாது. அஹ் இது ஏதோ நியூ ஏஜோ இல்ல மத்தவங்க மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது ஹிப்னாட்டிசம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, வழிகள் எல்லாம் அவரே நினைத்துக்கொள்ள அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் அப்படின்னு இருக்குல்ல, தெளிவா வசனம் இருக்கு ப்ராவர்ப்ஸ்ல. ஆனா சில பேரை பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க உங்க உங்க உறவு முறையில இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். உங்க உங்க கணவரா, உங்கள மனைவி, அவங்க பிள்ளைகளா, உங்க அக்கா, தம்பி யாராவது அவங்க அவரையே சார்ந்து கொள்ள தெரியாதனால அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சரின்னு பண்ணுவாங்க சில பேரு.
அவங்க மைண்ட்ல வந்துட்டா அதை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அது தோணுது, அது ரைட்டா தான் இருக்கும்னு அஸ்யூம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அசம்ஷன்ஸ்ல ஓடி ஓடி அவங்க கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறத விட சுத்தி இருக்கிறவர்களுக்கு அதிக கஷ்டமா இருக்கும். அதோட கான்சிக்வன்சஸ்ல அவங்க மட்டும் மாட்டினா பரவாயில்ல, ஆனா குடும்பத்தார் சிக்கிக் கொள்வார்கள், மனைவி, கணவர், பிள்ளைங்க சிக்கிப்பாங்க, கூட பிறந்தவங்க சிக்கிப்பாங்க. சோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவரே அவங்களுடைய எண்ணங்களை, ஏன்னா ஈகோல நிக்குது, தான் தான் நினைச்சா அது சரின்னு இருக்கும், தான் நினைச்சது நடந்தே ஆகணுங்கிற அடம் பிடிக்கிற தன்மை அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையே அவங்க மாற்றி கொண்டுக்கிறாங்க. அதனால அன்பின் நிமித்தம் இது எப்படின்னா அவங்கள திருத்துறது அப்படின்னு ஒரு கோவத்துல இல்ல, அவங்க வாழ்க்கையில நன்மை நடத்தணும்ன்றதுக்காக அவங்க என்ன பண்ணலாம், அன்புல நிரம்பி நம்ம இப்படி ஜெபிக்கலாம். ஒரு முறை ஜெபிச்சுட்டு லைட்டா பேசிட்டு என்ன பண்ணலாம், திரும்ப அவங்க மாறலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஒன்ஸ் யூ ஹவ் டிக்ளேர்ட் காட்ஸ் பிரசன்ஸ்ல அவரோட நேரத்துல சரியாய் காரியங்கள் நடக்கும். அவங்களுக்கு சொல்லுகிற விதத்துல சொல்ற பீஸ் இருந்தா மட்டும் தான் அந்த கவுன்சில் கூட நாம பேசணும். அதனால நான் இல்ல எனக்கு கல்விமானி நாவ் இருக்கு, நான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு பேசிறக்கூடாது. ஸோ இன் எவ்ரிதிங் ஹோலி ஸ்பிரிட்ஸ் வாய்ஸ கேளுங்க, பேசு அப்படின்னு உங்களுக்கு அந்த பீஸ் இருந்தா பேசுங்க. பேச வேணாம் ஆண்டவர் சொல்றாருன்னா அமைதியா இருந்துருங்க. ஏன்னா நீங்க அமைதியா இருக்கிறதே காரியங்கள மாற்றி போடும். எல்லாத்தையும் மாற்றிவிடும். ஏன்? ஸோ அதனால டோன்ட் வரி, ஐ அம் ஜஸ்ட் பிரேயிங். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அதனால இது மாரி சிச்சுவேஷன்னால உறவுகள்ல பெரிய பிரச்சனைகள், சிக்கல்ல இருக்கிற ஃபேமிலீஸ்க்காக நான் எஸ்பெஷலி நான் எனக்கு தோன்றதுனால ஐ அம் பிரேயிங். இப்ப வாய்ஸ் இஸ் கிளியர் சொல்லுங்க. வேற 2, 3 பேர் சொல்லுங்க. வாய்ஸ் ஓகேவா? வாய்ஸ் ஓகேவா? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. ரொம்ப சென்சிட்டிவா யார்கிட்டயும் சொல்ல முடியாத விஷயங்கள்ல ஒரு வேளை அப்போ அவங்க இமேஜ், ஐயோ நம்மளே எப்படி நம்ம வீட்டார விட்டு கொடுத்து பேச செய்யறீங்க. இது எப்படி சரியாகும்? இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கேன்னு உங்க எண்ணங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் அதை பெஸ்டா செய்வார், பெஸ்டா செய்வார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதரமா ஷக்கர பௌரதரமே ஓரமா ஷாதா லஹாரதா லேகர பௌதர மேகர பௌதர மாக்கர வேஷதரபா குடும்பங்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விட்டு கொடுத்துட்டு அமைதியா நீங்க எப்படி நடத்துறீங்க, நீங்க என்ன பேச சொல்றீங்க, நீங்க எப்ப பேச சொல்றீங்களோ அத பேசுகிற கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ரீஹா தீரா மாஷாதா லாக்கர வேதர மௌஷதர பௌ ஓரா மாஷாதா லஹாராதா லேஹா ரீதி ரேமே லாக்கர பௌஷதர பௌ ஓரா மாஷாதா லஹாராதா லேகா ரீதி ரேமே ரேதி ரேல பாஷதர பௌ ஓரா மாஷாதா ஜஸ்ட் நீங்க இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் பத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. பி இன் டங்ஸ் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க் யூ ஜீசஸ். ஓரா மஷாதா லஹாரத லேகா ரீதி ரீமி ரேதி லேக ரெபேஷத ரமோ ஓரா மஷாதா லஹாரத லேரத ரமோ கரபேத ரமோஷத ரேக ரம ஓரா மஷாதா லஹாரத ரமா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். வண்டர்ஃபுல் ஜீசஸ். உமக்கு நன்றி. நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோட பேசுறீங்க. எஸ் லார்ட், நீங்க ஆலோசனை தர்றீங்க, எங்களுக்கு எதை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறீங்க. உம்மை போல ஆண்டவரே நல்ல தேவன் ஆண்டவரே எங்களோடு இருக்க நாங்க எதற்கும் பயப்பட வேண்டியதே கிடையாது, கஷ்டப்பட வேண்டியது கிடையாது, எதை குறித்தும் நாங்க கலங்க வேண்டியதே கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ற குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே, எஸ் லார்ட், உங்க ரகமான ஒரு பீஸ். நீங்க சொன்னீங்க என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்,
அந்த பீஸ் ஆண்டவரே, எஸ் லார்ட் வி ரிலீஸ் நாங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதில் நிரம்பி நாங்கள் எதையும் செய்ய எங்களுக்கு அது கிரேஸ் உண்டாகட்டும். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ரீஹா ரீதரமா ஷதலாமா ஓரா மக்காரா வேதரமா ஷதலஹா சத்யரபீர மௌகர பேதர மௌஷதரபா. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியே நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மாதிரி பெஸ்ட் கவுன்சிலர் யாரும் கிடையாது. நீங்க எங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஐ வில் கைட் யூ கண்டினியூலி. ஒரு விஷயத்த உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கும் போது அந்த விஷயத்தோட பெஸ்ட் அவுட்கம் வருகிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு கைட் பண்ணுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவீங்க. கண்டினியூஸா கைட் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தேங்க்யூ. ஹாஃப் த வே உங்க கவுன்சில கேட்கறது, ஹாஃப் த வே சுய புத்தியை சார்ந்து கொள்வது, இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வெளியேறட்டும்ப்பா. என்னை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க, எசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஐ வில் கைட் யூ கண்டினியூலின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நம்புறேன். தொடர்ந்து என்னை அது நடக்கிற வரைக்கும், அது கவுன்சில் வெளிப்படுகிற வரைக்கும், அது பெஸ்ட் அவுட்கம் வருகிற வரைக்கும் ஆண்டவரே நீங்க என்னை நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை நம்புகிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஃபிளக்சுவேட் ஆக போறது கிடையாது. மாறப்போவது கிடையாது. அப்படியே ஆண்டவரே உண்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க, என் பிள்ளைகள் விஷயத்துல, எங்க வீட்டு முடிவெடுக்கிற விஷயங்கள்ல ஆண்டவரே, எங்க ஹெல்த் விஷயத்துல, எந்த விஷயத்துமா இருந்தாலும் அந்த நிதானத்தோடு காரியங்களை செய்கிற அந்த கிரேஸ நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தேங்க் யூ ஜீசஸ். இந்த டர்புலன்ஸ் வேணாம் ஆண்டவரே. அந்த பதட்டம் வேணாம் ஏசப்பா. எதுவா இருந்தாலும் அவசரமாய் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. we just surrender ourselves lord, surrender ourselves lord. thank you holy spirit, thank you jesus. ஆவியானவர் எந்த காரியத்திலும் பதறி செய்ய விடவே மாட்டார். he is not in a hurry. ஆவியானவர் ஹரி பரியில இல்ல. he will never rush you, he will never compel you, he will never மேக் யூ ஃபீல் யூ மிஸ் சம்திங். நீ எதையோ மிஸ் பண்றன்னு ஃபீல் பண்ண வைக்க மாட்டாரு. ஆண்டவர் அப்படி நடத்த மாட்டார். அந்த மாதிரி ஒரு வேலை சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அமைதியாயிருங்க. யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல எனக்கு டைம் வேணும்னு சொல்லுங்க. ஐ நீட் சம் டைம் டு ஸ்பெண்ட் வித் காட். எனக்கு அந்த பீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் சொல்லுங்க. எந்த முடிவுகளையும் அவசரத்துல எடுக்கவே எடுக்காதீங்க எந்த விஷயத்தை குறித்து. ஏன்னா அதுக்கு பின்னாடி வருகிற வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அதோட சத்தத்தை மிஸ் பண்ணிட்டு நம்ம செய்கிற காரியங்கள் கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஏன் அதுல இருந்து நம்ம தேவன் மீட்டு எடுக்கிறவர் தான். ஆனால் எதற்கு ஹார்ட் நாக்ஸ் வழியா கஷ்டத்தின் வழியாய் ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கவே கூடாது. ஆண்டவர் அதை நியமிக்கவே இல்லை. நாம மரண இருளின் பள்ளத்தாக்குல போகிறோம். we choose. தெரியாம ஆண்டவருக்கு ஆலோசனை கேட்காம சில நேரத்துல சூஸ் பண்றதுனாலதான் சில நேரங்கள்ல இருள்ல போற மாதிரி இருக்கு. பட் ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் கண்டினியூல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது நம்ம ஏன் மிஸ் பண்ண போறோம்? மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு அந்த நிதானம் அதை நாங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பண தேவைக்கு ஒருவேளை யாராவது ஹியூஜ் தேவை இருக்கு, எனக்கு இதுக்கு கட்ட வேண்டியிருக்கு, ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, இல்ல வீட்டு பில்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களானா ஜஸ்ட் ரெஸ்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அவரே போதுமானவர். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் வழிவாசல்களை உண்டாக்குகிறவர். நம்ம தேவைகளை அவர் ரொம்ப அபரிவிதமாய் சந்திக்கிறவர் தான். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் ஏன்னா நீங்க ரிசீவ் பண்ற மோட்ல இருக்கும்போது டக்குன்னு ரிசீவ் பண்ணிடுவீங்க. நீங்க அவருக்கு டைம் கொடுக்கறது இல்ல. ஏன் யூ ஹாவ் டு கெட் டைம். அந்த பதட்டம் நிக்கட்டும். இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்யன்ற பதட்டம் அமைதல் ஆகட்டும். தானா ரிசீவிங் மோட்ல வர ஆரம்பிப்பீங்க. தேங்க் பண்ணுங்க. அதை கோட் பண்ணி எசப்பா இதை நீங்க சந்தித்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைங்களோட ஃபீஸை நீங்க கொடுத்து முடித்ததுக்காக நன்றி. இந்த பில்ஸ் எல்லாம் நான் கட்டி முடிச்சதுக்காக நன்றி. என் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திச்சிட்டீங்க, உமக்கு நன்றி. என் வீட்டுல ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு சின்னதோ பெருசோ அப்படியே எழுதி ஏற்கனவே நீங்க கட்டி தீர்த்தது போல தேங்க் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ இன் அட்வான்ஸ் லார்ட். முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எங்க அப்பா எப்பயுமே நீங்க உண்மையுள்ளவர். பின்னாடி நான் தான் ஃபீல் பண்ணுவேன். தேவையில்லாம இவ்வளவு இப்படி வாங்கிட்டேனே, அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டேனே, அவசரப்பட்டு இந்த நகையை அடமானம் வச்சுட்டேனே, அவசரப்பட்டு இதை செஞ்சுட்டேனேன்னு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதுல இருந்து பாடம் கத்துக்கொள்ளவே மாட்டோம். ஏன் இப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், ஏசப்பா ஐம் ட்ரஸ்டிங் யூ இன் மணி மேட்டர்ஸ். என் நீடு, என் வாண்ட் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாக என் ப்ரையாரிட்டியா இருக்கு ஏசப்பா. அதனால நான் அதை குறித்து ஹரிபரியில எதையும் செய்ய முடியாது, நான் பண்ண மாட்டேன்.
ஐ ஜஸ்ட் சரண்டர். அது என்னுடைய பொருளாதார தேவை, பண தேவைக்கு நான் உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன். உம்மையே பிடித்துக் கொள்ளுகிறேன். நீங்க எனக்கு செய்வீங்க. நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. இதுவரைக்கும் எத்தன முறை அற்புதமாயும், அப்படியே அழகாவும் எங்கள கொண்டு வந்தீங்க ஏசப்பா. எத்தனையோ நீட்ஸ், எவ்வளோ ஹியூஜ் மணி எல்லாம் நீங்க குடுத்து எங்கள கொண்டு வந்திருக்கிறீங்க ஏசப்பா. சொல்லுங்க. எஸ் லார்ட். எல்லாத்துக்கும் நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். இதுக்கு மேல மட்டும் எங்கள விட்டுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு வருகிற எண்ணமே பிசாசுடைய பொய். இந்த பொய் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் எதை செய்தாலும் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். எல்லாவற்றிலும் பரிபூர்ண எண்டு. ஆண்டோட பிரசன்னத்துல ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தா ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் தான். இதுக்கு மேல அது பெஸ்ட் தான், பெட்டர் தான். திரும்ப திரும்ப அதே சைக்கிள்ல நம்மள ஆண்டவர் நடத்துகிறவரே அல்ல. தேங்க் யூ ஜீசஸ். நாங்க அப்படியே பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. பணங்கள் எங்களை தேக்கி வருகிறது, தொடர்ச்சியாய் வருகிறது. மனுஷர்கள் எங்கள் மடியில போடுகிறத நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு உருவாகிறது. பணம் வர வழிகள் ஓப்பன் ஆகுது. தேங்க்யூ. தயவுகள் பெருகுகிறது. எப்படி வேணா நீங்க செய்ய முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க அதுக்கு அப்படியே எங்களை விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. we give you all the glory. கனெக்டா இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்பெசிபிக்கா நீட்ஸ் இருக்கு. ஆண்டவர் அற்புதமா சந்திக்கிறாரு. அதை நீங்க டெஸ்டிஃபை பண்ணுவீங்க. இப்படி நடந்தது, இப்படி எங்களுக்கு ஆண்டவர் செய்தார், இப்படி எல்லாம் நீங்க டெஸ்டிஃபை நிறைய பண்றதையும் நான் பாக்குறேன். எஸ், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். கிரேஸ் கேதரிங்ல ஏதாவது ஒண்ணுனா என் அப்பா அப்பா இருக்காரு, அவர் பாத்துக்குவார், அவரு செய்வார். அதை தாண்டி நான் யாருக்கிட்டயும் என் தேவைகளை பெருசா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்குள்ள நம்ம எல்லாம் வந்துடுறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து நிஜமா எல்லா தேவைகளையும், உங்க மனசுக்கு என்ன தேவையோ அவர் போதுமானவர். பணம் தேவையா அவர் போதுமானவர். ஆலோசனை தேவையா அவர் போதுமானவர். எல்லாத்தையும் அழகா 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 ஆண்டவர் நடத்திட்டே வருவார் நம்மள. ஏன்? ரியலி ரியலி வி ஆர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். நம்ம எல்லாம் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். நம்ம மாதிரி அந்த வசதியான ஸ்பெஷலானவங்க யாருமே இல்லை. ஆண்டவரை தெய்வமாக, ரட்சகராக, தகப்பனாக அறிந்தவர்களை தவிர வேற யாரு பெஸ்ட் சொல்லுங்க? ஸோ ரியலி ரியலி அதை ஆண்டுக்கு தேங்க் பண்ணுங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே காம். பதட்ட வேணாம். எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நான் எனக்கும் அதே தான் சொல்லிக்குவேன். எதுக்கு இந்த அவசரம், எதுக்கு இந்த பதட்டம் அப்படின்னு நானே சொல்லிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் வர்றது தானே. ஏன் நம்மளே நம்ம காம் பண்ணிக்க ஆண்டவர் நம்மள ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. ஸோ நீங்களே உங்களுக்கு போதும். யாரும் வெளியில இருந்து வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னே கிடையாது. ஓகே. ஸோ ஃப்ரீயா இருங்க. இந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல நம்ம இருதயத்திலயும் பெரிய மாற்றங்கள், நம்ம பணப்பையிலயும் மாற்றம், நம்ம ஹெல்த்ல பெரிய விடுதலை, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல, அபிஷேகத்துல, நம்ம எதெல்லாம் நம்ம கன்சர்ன்டா இருக்குதோ எல்லாத்துலயும் அடுத்த லெவல் லீப்ல நம்மளை கொண்டு போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிறார். அதனால நீங்க வந்து ஃப்ரீயாவே இருக்கலாம். யாரெல்லாம் ஏமா சிஸ்டர் நான் ஃப்ரீயா இருக்க போறேன் யாரெல்லாம் சொல்றீங்க? எஸ், ஐ வில் பி ஹாப்பி, ஐ வில் பி ஃப்ரீ. நோ பதட்டம். யா, எஸ், யா. ஸோ எல்லாமே நீருக்கெல்லாம் எழுதி வச்சு என்னப்பா எனக்கு சந்திச்சிட்டீங்க நன்றி, எனக்கு சந்திச்சிட்டீங்க நன்றி, எனக்கு சந்திச்சிட்டீங்க நன்றி. ஒண்ணுமே இல்லை. சொல்லிட்டே இருங்க, தேங்க் பண்ணிட்டே இருங்க. எஸ், யா. சூப்பர், சூப்பர். வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல். சூப்பர். ஸோ பிளஸ் யூ ஆல். ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பை.